வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோவில் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு 7ஆம் நம்பர் நமக்கு அழகாக ஒரு நம்பர் கிடச்சிது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது. ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் கிடைக்கல. நம்ம 2ஆம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம், வரல. இருந்தாலும் நம்ம 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், அதுவும் நமக்கு வந்துருந்துச்சு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், அது வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 06 98 3 இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு 773 36. சரிங்களா? செகண்ட் ரிசல்ட்டு 357 03. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்ச ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டு கொண்டு வர போகிறோம். என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதே பார்த்தலாம். சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அது போக மிஷின் சார்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு கிடச்ச நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் வந்து ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. ஏன்னா 7க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் 7க்கு 3 எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும், வராமல் போகாது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். சும்மா நம்ம கொடுக்குறோங்கிறக்காக பாருங்கள். 3ஆம் நம்பர் பேசிக்காக வரும். 7க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதுதான் எப்போயுமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வேண்டிய நம்பர். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். முடியாது, அதுக்காக தான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா அது மட்டுமே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 7க்கு 4ங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 3 நம்பர் கொடுக்குறோம். 3 நம்பர் மட்டும் ஆல் போர்டில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வராமல் போகாது. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், அதாவது ஏ போர்டில் 7க்கு 3 7க்கு 4 இந்த 2 நம்பருமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 0க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து 0 தான் அடிச்சிருந்தாங்க. 0 வந்து நமக்கு அடிச்சிருந்தாங்க பி போர்டில். அந்த 0க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பர் தான். அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 0க்கு 6 வந்து உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 0க்கு 6 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கங்க. 0க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா? வருதான்னு பாருங்கள். அப்போ அதே மாதிரி 0க்கு 6ஆம் நம்பர் மட்டும் வருமா அப்படின்னா இல்லை, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுது. ஏன் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா 0 வந்தால் மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வந்துடுது. அதனால தான் 0க்கு 1 அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது கணக்காக வருது. உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. வந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா 3 6 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 4 1ங்கிறது ஏபிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதே சேம் சைஸ் தான். நம்ம நம்ம ஆல் போர்டும் கொடுக்க போகிறோம். ஆல் போர்டும் நமக்கு இதே சேமாக தான் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஆனால் அதே பார்க்கலாம் இப்படி வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சி போர்டில் இந்த 2 நம்பர் சாய்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தெரியுது. இது வந்து 1 வந்து எனக்கு 0 வந்து எனக்கு எப்படி வருது அப்படின்னா 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் தான் வந்து விழுகணும் அப்படின்னு காமிக்குது. ஏங்க 0 வருது அப்படின்னா எனக்கு 6க்கு 0 0க்கு 6 அந்த கணக்கே தான் திரும்ப நமக்கு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு 2 ட்ராவில் நமக்கு 0 கிடச்சிருக்கு. சரிங்களா? அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் நமக்கு அதே மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். 2 ட்ராவில் நமக்கு வந்து பி போர்டில் 0 இருக்குது. அடுத்தது வந்து சி போர்டில் 0 வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா 3ஆம் நம்பர், அதாவது நம்ம 3ஆம் நம்பருக்கும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். 6ஆம் நம்பருக்கும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதை தான் கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன அடிச்சுக்கிறாங்க 983 736, அதே மாதிரி 703 இதை தான் அடிச்சிருக்கிறாங்க. இதை பேஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுக்குறேங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் அது எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பி போர்டு தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அது போக வந்து நம்ம எல்லாம் 360 அப்படிங்கிற நம்பர் 60 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 60 30 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 40 ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம், இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பர் நான் கொஞ்சம் ஃபேவராக எதிர்பார்க்குறேன். ஏன்னா 3க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம். 3க்கு 8ன்னு வரணும், இல்லை 0ன்னு வரணும். ஏன்னா இந்த 3ஆம் நம்பருக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்னவோ தான் வரணும். ஒன்று இது 3க்கு நேர் ஆப்போசிட் நம்பர் 8ஆக இருக்கணும், இல்லைன்னா அதோட 0 அதுதான் வரணும். இந்த 2 நம்பர் தான் எனக்கு நாளைக்கு ரொம்ப 6 மணி ஷோவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை கொஞ்சம் ஒட்டின மாதிரி 8ஆம் நம்பர் திரும்ப வரணும், 3ஆம் நம்பர் திரும்ப வரணும், அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? அது மாதிரி தான் மெத்தடை கொண்டு வர, அது மாதிரி தான் ஆடுவாங்க. ஏதாவது ஒரு நம்பர் ஃபேவரபுளாக கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக 2 நம்பர் ஃபேவரபுளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹெவியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் நம்பர் வருது, 1ஆம் நம்பர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. அதாவது 360 418 அப்படிங்கிற இந்த மெத்தேடில் கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். 360 418 அப்படிங்கிற இந்த மெத்தேடை நான் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரிங்களா? 8 மணிக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்ன நம்பர் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே ஆடிருந்தாங்க. 8 மணிக்கு வந்து நமக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 120 இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் 773 36. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்த ரிசல்ட்டு. இதை பேஸை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்க, இதை பேஸை வச்சு பார்க்கும்போது ஏ போர்டு திரும்ப நமக்கு 8ஆம் நம்பர் வரணும். ஏன் 8ஆம் நம்பர் வரணும்? 7க்கு 8ன்னு வருமா அப்படின்னா அப்படி தான் எனக்கு கணக்கு வருது. 7க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது நம்ம கணக்கில் வருதான்னு பாருங்கள். 7க்கு 8 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கலர் ஏ போர்டில் 8 6 அப்படிங்கிற 2 நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி கொண்டு வரோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. 8ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்த இடத்துக்குன்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி பி போர்டில் எனக்கு வந்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. ஏன் 5ஆம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 3க்கு 5 தான் கொஞ்சம் ஃபேவரட் நம்பர். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 3க்கு 7 எப்போயுமே கொடுப்போம் இல்லையா? 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி 3க்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கிடச்சிருக்கு, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 85 67ங்கிற இந்த 2 நம்பரும் நான் கொஞ்சம் பேஸாக வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்ட்லேயும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக கொடுத்துட்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே கொஞ்சம் ஃபேவரவாக தான் கொடுப்போம். அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து 3ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வந்து மேட்ச் ஆகுது. சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் 6க்கு 3 அப்படின்னு செட் ஆகுது. 6க்கு 3 இது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? அதாவது 853 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும், அதே மாதிரி 670 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் எனக்கு இந்த ட்ராவில் கொஞ்சம் அதிகமாக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்குறது 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள், 0 வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் 7 3 5 வருதா பாருங்கள். ஏ போர்டில் வந்து 8 4 6 வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பர் மறுபடியும் இந்த ட்ராவலி மேட்ச் ஆகுது. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இதில் வந்து 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது உள்ளே வருதான்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு மெத்தேடு கண்டிப்பாக மேட்ச் ஆகும்.